பொய் மூட்டைகளை எல்லாம் ஒன்றொன்றாக அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, என் அணியை சார்ந்த சகோதரிகளே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, வேறு வழி இல்லாமல் எதிரணியிலே பாடுவதாக நினைத்து வசனத்தை எல்லாம் அடுக்கிய போதும் கூட சளைக்காமல் அந்த இசையை மீட்டிக் கொண்டிருக்கிற அன்பார்ந்த பரிதாபத்திற்குரிய இசை கலைஞர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, அந்த இப்ப வந்து பேசிட்டு போன கவிபாரதி தம்பி, அவர் எந்த அன்னைக்கு பேசினார்னு எனக்கு கடைசி வரைக்கும் விளங்கல. அவருங்க எப்படி கல்யாணம் பண்ணான்னு அவருக்கு தெரியலீங்க. இல்ல, இந்த மாதிரி பேசினா கல்யாணம் பண்ணது அவருக்கு மட்டும் இல்ல, அவர் சொந்த பந்தங்களுக்குமே தெரியாம போயிரும். இங்க வந்த உடனே பாத்தீங்களா, எங்க அக்கா வந்தாங்க, சாந்தாமணிக்கா வந்தப்ப நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். அங்க வந்த உடனே சுத்தி ஒரு பெரிய பட்டாளமே வந்து சிங்கப்பெண்ணே மாதிரி தான் கிளம்பி வந்தாங்க அவங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்கள எல்லாருமே அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. நடுவரும் அத்தைங்கிறாரு. எதிரணியில வந்து இப்ப யாருக்கும் புரியாம பேசிட்டு போன கவிபா எங்களுக்கு பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு தானே. அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடமா, அத்தை மடி மெத்தையடி. பேசுறதுக்காக அதே மாதிரிங்க தை மகளை நாங்கள் அத்தை மகள் என்றுதான் அழைப்போம். அப்ப எங்க அக்கா வந்து தை மகள் மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, நல்ல தமிழ் பேச போறாங்க. ஆமாங்க, தை வந்தால் தானே வழி பிறக்கும், அத்தை என்ன தானே பொண்ணு கிடைக்கும். அது என்னங்க, நீங்க எல்லாம் வந்து இப்படி சொல்லலாங்களா? எங்க நீங்க எல்லாம் எனக்கு முப்பாட்டனார் மாதிரி இருக்கிறீங்க. நீங்க ஒண்ணுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா நேரத்திலயும் அதிர்ச்சியா வர நேரத்துல அதிர்ச்சியா ஒரு மியூசிக் கொடுக்குறீங்க. எதிரணி வரும்போது ஒரு மாதிரி பயங்கரமா த்ரில்லிங் மியூசிக் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் வரும்போது ஒரு சாஃப்டா எங்க பேரை சொல்லும் போது ஒரு இசையமைச்சாங்க. அந்த எதிரணியில வந்து அந்த ஐயா அணி தலைவர் திகிலா ஒரு மியூசிக் கொடுத்தாங்க. ஜாக்கிரதையா இருங்கன்னு அர்த்தம். நீங்க அவங்க வீட்லயும் திகில் பண்ண முடியாதுங்கதான் பண்ணியாமா. ஒரு பேச வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை ஊரே அத்தை என்று கொண்டாடக்கூடிய சொந்தங்களாக பாடிய ஒரு ஊர்ல வந்து இருந்துகிட்டு பணம் தான் பெருசு, பணம் தான் பெருசு நாக்கு கூசாம பேசுறதுக்கு ஒரு 3 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல, நீங்க எங்க கூட தானே 2 பேர் வந்தீங்க. அதுல அணி தலைவர், அணியில கடைசியில பேசுறவர் எங்க கூட தான் வந்தார். திரும்ப போகும்போது நீங்க உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு போறதா இல்ல, ஏதோ அக்கா தங்கச்சி நீங்களேங்கிற மரியாதைக்கு கூட்டிட்டு வந்தோம். பணம் பணங்கிறீங்களா, அவங்களை ஏதோ ஒரு ஏடிஎம் வாசல்ல இறக்கி விடுறோம். விடிய விடிய வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு அந்த பணப்பெட்டியை பார்த்துட்டே உட்கார்ந்துருங்க 2 பேரும். என்ன பேச்சு பேசுறீங்க? முதல்ல அந்த கவிபாரதி பேசினவர் வந்து ஏடிஎம்லயே விட்டுட்டு போயிருங்க, ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு போயிருங்க. நாங்கெல்லாம் நம்பி எங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறவங்க. இவங்கள மாதிரி எல்லா நேரமும் பணம் பணம் அலைஞ்சு பேசிட்டு இருக்கிறவங்கள நாங்க என்ன சொன்னோம்? பணமே வேணாம்னு சொன்னோமா? எதுக்கு இந்த பட்டினத்தார பத்தி இந்த பேச்சு பேசி பீஸ் பீஸ் ஆக்கிட்டு இருக்கிறீங்க? அவரை இன்னைக்கு ஏதோ துறவிகள்னு நம்ம சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள்ல உண்மையா துறவரம் இருந்த சிலரை நினைச்சு பார்க்கும்போது பட்டினத்தார் பெரிய மனிதர். பட்டினத்தாரையும் பேசிட்டு இந்த கவிபாரதி சார் குழப்புற மாதிரி நித்யானந்த ஆசிரமத்துல எனக்கு அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஏன் சொன்னார்னு எனக்கு விளங்கவே இல்லை, சுத்தமா புரியவே இல்லை. ஆமா, யாருக்கு அந்த நித்யானந்தா? ஐயப்பா, அவங்க அணித்தலைவர் வீட்டுல பேசுறதுக்கே எங்க வழி. ஒரு பாட்டு நல்லா இருக்குது, ரஞ்சிதமே ரஞ்சிதமே. ஊரு விட்டு ஊர் வந்து இருந்துகிட்டு ரஞ்சிதமே பாட்டு நீங்க பாடிட்டு இருக்கிறீங்க. வந்து ஆரம்பிச்ச உடனே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாரு பாத்தீங்களா? குலதெய்வ வழிபாடுங்கிறது பணத்தை முன்னிறுத்தி செய்யக்கூடிய வழிபாடு இல்ல. நம்ம ஊர்ல 1000 பணக்கார சாமிகள் இருக்குங்க. ஆனா எந்த பணத்தையும் பார்க்காம என் குலத்துல வந்தவன் அவன் ஏழையா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஏத்துக்க கூடிய அந்த தெய்வம் தாங்க குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு நம்ம குடும்பமா போறோமா, இல்லன்னா காசு பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோமா? சொல்லுங்க. ஒண்ணு குலதெய்வத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெத்தலை கொடி படர அகத்திய நட்டோம், அகத்திய தின்ன ஆடு வளர்த்தோம், ஆடு போட்டதை அள்ளி காடு வளர்த்தோம், அந்த காட்டுல புழு பொரட்ட கோழி வளர்த்தோம், அந்த வளர்த்த கோழிய எல்லாத்தையும் வீட்டுக்குன்னு சமைக்காம 1-2 கொலசாமிக்குன்னு நேர்ந்து விட்டோம். கொலசாமிக்கு நேர்ந்து விட்டத பங்கு போட சொந்த பந்தங்களை எல்லாம் ஒன்னா அழைச்சோம்.
வந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்கு அவன் சொந்தத்துக்குள்ளேயே பேசி முடிச்சோம். அதுக்கு அச்சாரமா நம்ம வீட்டு தோட்டத்துல முதல்ல விளைஞ்சது பாருங்க, அந்த வெத்தலை பாக்கையும் சாட்சியா வச்சோம்னா இப்படி இருந்தது தமிழர்களுடைய வாழ்க்கை அப்படின்னாங்க. என்ன அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்த ஐயா பேசினார் பாருங்க, இவர் மட்டும் இவரு பாக்குற ஊரு இவர் போகிற ஆஸ்பத்திரி எல்லாமே வினோதமா இருக்கும் போல. இவங்க ஊர்ல மட்டும் பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போதே குவா குவான்னு அழாதம்மா, ருவா ருவான்னு அழுமா. நீங்க போய் பாடி இருப்பீங்க, அதனால அது ருவா ருவான்னு அழுதுருக்கும். இந்த அழகு பாட்டெல்லாம் போய் எடுத்து விட்டுருப்பீங்க அந்த அம்மா மாசமா இருக்கும் போது. ருவா ருவான்னு அழுமா. எங்க நான் கேக்குறேன், பச்சை குழந்தைகிட்ட கத்து கத்துன்னு கத்தி கதறி எழும்போது ஒரு 500 ரூபாய் நோட்டை வீசி போடுங்களேன், இல்ல ஒரு 2000 ரூபாய் நோட்டை முன்னாடி தான் தூக்கி போடுங்களேன், கலர் கலரா போடுங்களேன், கிழிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிருங்க. அது அந்த தாய் பெத்த தாய் எடுத்து பெத்தவங்களுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன தெரியும், பாசத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சா அந்த அணியில வந்து உட்கார்ந்து பேசுவாங்களா இவங்க? அந்த பிள்ளை எதுக்கு அழற அழுகைய வச்சு அந்த பிள்ளைய ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிருச்சா, பசியில அழுதா, இல்ல வயிற்று வலியில அழுதான்னு பெத்தவளுக்கு தெரியுங்க. அந்த பிள்ளைய அப்படியே எடுத்து அங்க தோல்ல சாச்சு தட்டி கொடுத்தானா அந்த அழுக அடுத்த நிமிஷம் காணாம போகுது இல்ல. அந்த பாசம் எல்லாம் நீங்க பத்தி பேசுறத விட்டுட்டு அப்படியே எதுகை மோனையா ரைமிங்கா பேசுறாரு அணித்தலைவர். பிஸ்கட்டு பிஸ்கட்டுன்னு அழுதுச்சா, இப்ப ஃபீஸ் கட்டுன்னு அழுதுச்சான். எந்நேரமும் டூரிங் தியேட்டர்லயே உட்கார்ந்து வர போல இருக்கு அந்த காலத்துல. எனக்கு வீட்டுல வழி இல்ல, என்ன பண்றது? என்னங்க வீட்டுல வழி இல்ல, வீட்டுல வழி இல்ல. மனசு 80 வயசு நெருங்க போது என்ன வீட்டுல வழி இல்லங்கிறீங்க நீங்க? 80 இல்லைங்க 50ங்க. என்ன 50ங்க அவருக்கு? 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா, நாள் செல்ல சுகம்தானம்மா, என்றென்றும் 16 போலே இருப்பது உண்மையே, வீடு வரும் போது ஓடி வரும் மாது நினைவில் இன்னும் நிற்கின்றால், 6 சுவை செய்தால் அருகிருந்து தந்தால் அன்பு மிக்க தாயாகின்றார், 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். அந்த பாசத்தை பத்தி அவங்க 3 பேர்கிட்ட நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவையா சொல்லி அனுப்பி விடுங்க. நீங்க அனுப்பிச்சிடணுங்க. ஆமாங்க. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை ஒரே கவிதை தான் அணித்தலைவர். இந்த கருவறைன்னு பேசுறீங்களே, ஒரு பெத்த தாய் சுமக்கும் போது பாசத்தை யோசிப்பாள, காசை பத்தி யோசிப்பாளாங்க? அழகா திரைப்பட பாடல்ல சொன்னாங்க, தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா, மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா, காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ உலகின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவா, நீ ஆணையிடு தாயே இந்த மகளாய் மாற அரறிறாரோ, நான் இங்கே பாட தாய் நீ கண்ணுறங்கு என்னோட தலை சாய்த்து. இந்த பாசத்தெல்லாம் உணர்ந்தாதாங்க தெரியும் உங்களுக்கு. 1000 காலத்து பயிர்னு அரை நாள் தயிர்னு சொன்னார் பாருங்க, எனக்கெல்லாம் வந்ததே கோபம் அவர் பேசுனதை கேட்டு. இங்க இருக்கிற சின்ன பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க எல்லாம் அடுத்த மாசம் கல்யாணம் ஆகும், தை மாசம் பிறந்த சாதாரணமா ஒரு மனைவிய பத்தி மாமியார இது கொடுமை பண்றாங்க, மாமியார மதிக்கிறது இல்ல, மாமியாருக்கு மாலை போடுறாங்கன்னு கண்ட கதையெல்லாம் எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? இவர் பாருங்க, இந்த ஐயா அணித்தலைவர் ஐயா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடனா சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வரணும், கம்முன்னு வேலையை பார்த்துக்கிட்டு. அங்க போய் வீட்டம்மா சாமி கும்பிடுறத பார்த்தா சரி, அந்த அம்மாவே போய் கருவறையில என்ன வேண்டி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த அம்மா தாலியில அழுத்தி குங்குமம் வச்சுதான், அது என்ன வேண்டி இருக்கும்? இவர் என்ன சொல்றாரு, 7 ஜென்மத்துக்கும் இந்த இழுச்சவாய் நிச்சயமா அது வேண்டி இருக்காது. கடவுளே வயசு 80 ஆகுது, கூரே இல்லாம கிடக்காரு, எனக்கும் வயசாகுது, என்னால வீட்டு வேலையும் பார்க்க முடியல, மனுஷனுக்கு சுத்தமா புத்தியும் வேலையே செய்ய மாட்டேங்குது, கொஞ்சமாவது இந்த வயசுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல புதிய குடு ஆத்தா, அந்த மனுஷனை தினசரி ஒரு பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு வழி செய்யாத்தா
என்ன வேணாலும் பேசுங்க, சும்மா 80 வயசுன்னு சொல்லாதீங்க. சரிங்க, 82ங்க. உண்மையை சொல்ல வேணாம்னு நினைச்சேன் நானு, வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா அவரை விட நீங்க 3 வயசு பெரியவருங்கிறதுனால தெரிஞ்சா உங்களுக்கும் சேர்த்து வயசு சொல்ல வேண்டி இருக்குன்னு நான் அமைதியா இருந்தேன். விடுறீங்களா நீங்க? உண்மையா நடக்கிறது என்னங்க, ஒரு பொண்ணு வந்து நீங்க தங்கத்துல தாலி அதெல்லாம் கிடையாதுங்க. சாமி கிட்ட நான் நல்லா இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் சௌக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். எத்தனை பெண்கள் கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கட்டி இருக்கிற தாலியை அடகு வச்சு மஞ்ச கயிறை கட்டிட்டு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா காசுன்னு பேசிட்டு இருப்பீங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் நீங்க ஆண்கள் வந்து இந்த நேரத்துல பேசுறீங்களே, பணத்தை பத்தி பேசுறீங்களே, பொம்பளைங்களை பத்தி இவ்வளவு மோசமா பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் சொல்ல போனா ஒரே பிறந்தது ஒரே வீடு, அங்கே வாழ்றீங்க, அங்கே வளர்றீங்க, அங்கே முடிக்க எல்லாம் ஒரே வீடு தான், எந்த பிரச்சனையும் இல்ல. 60 வயசுக்கு மேல ஆனாலும் புது மாப்பிள்ளையா தான் போய் இறங்குறீங்க. ஆனா ஆமாங்க, எனக்கு மனசு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கு. ஏங்க பொங்கலுக்கு இப்பயும் தலை பொங்கல் மாப்பிள்ளை மாதிரி அந்த 3 பேரும் போயிட்டு வராங்க. அவரு வருமான பிள்ளை எடுத்தாச்சு, இப்பயும் மாமியார் வீட்டுல போய் சீர் கொடுப்பாங்களான்னு பாத்துட்டு வர்றாரு. ஆனா பெண்களை நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு பொண்ணு அந்த வீட்டை விட்டு வரும்போது எத்தனை கஷ்டத்தோட வருவா தெரியுங்களா? 20 வருஷம் 25 வருஷம் அம்மா வீட்டுல இருந்து அந்த வீட்டுல எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுட்டு அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணே போய் வரவா, போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணிவால் மீச கொண்ட அண்ணே ஒன்ன விட்டு புலிவால் மீச கொண்ட புருஷனோட போய் வரவா, சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் 2 இடம் தானே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்ன போகுதமா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதமா. எத்தனை மனசு கவலையோட போயிட்டு வராங்க. ஒரு பொண்ணு மனசெல்லாம் அங்க இருக்கும், ஆனாலும் நமக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனி இந்த மாமியார் மாமனார் தான் நம்ம அம்மா அப்பா, கொழுந்தனார் தான் நம்ம தம்பி, நாத்தனார் தான் நம்ம தங்கச்சி. நினைக்குதோ இல்லையோ அப்படிதானங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு முத்துக்கு முத்தாக குடும்பத்தை நாளா பிரிச்சது இந்த பெண்கள் தான். எப்படிங்க கூசாம பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? வந்து அண்ணன் தம்பி 1000 சண்டை வந்ததுங்கிறீங்க, வந்திருந்தா உங்க பணத்தினாலதானே வந்துச்சு அது. அண்ணன் தம்பி உறவு, நீங்க எத்தனையோ வீட்டுல சண்டை சச்சரவு இருக்கட்டுங்க, வீட்டுக்குள்ளனா சண்டை சச்சரவு வரும் தான் போகும் தான். ஆனாலும் அடுத்தவன் வந்து ஒரு கேள்வி கேட்டா முதல் நாள் அண்ணனை பத்தி கேட்டா தம்பி நிப்பா, தம்பிய பத்தி கேட்டா அண்ணன் வந்து நிப்பா. ஏன் அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்குண்டா, நீ யாரும் வந்து கேட்கறதுக்கு நிக்க மாட்டாங்களாங்க? இந்த ஒரு வானத்தை போலன்னு ஒரு படம் வந்திருந்தது முன்னாடி, நடிகர் விஜயகாந்த் நடிச்சது. எல்லா அண்ணன் தம்பிகளும் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க, அந்த குடும்பத்தை பார்த்தாலே ஆசையா இருக்கும். அதுல வந்து 2வது தம்பி வந்து அப்படியே கூச்சப்படுவான், ரொம்ப அண்ணிய பாக்கிறதுக்கே வெக்கப்படுவான். லிவிங்ஸ்டன் தான் நடிச்சிருப்பாரு தம்பி ரோல்ல, ரொம்ப வெக்கப்படுவாரு. அப்போ அண்ணிய வந்து மீனா நடிச்சிருப்பாங்க, பரிமாறிட்டு இருப்பாங்க. வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு போகும்போது நீங்க ஏன் அண்ணின்னு நினைக்கிறீங்க? அண்ணன்ல ஒரு பாதி நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு கூச்சம் வராது, அம்மா மாதிரி ஞாபகம் வரும்னு சொல்ல பாருங்க. இது சினிமால வேணா வசனமா காட்டுவாங்க, ஆனா ஒவ்வொரு வீட்லயுமே அண்ணன் தம்பி இந்த கூட்டு குடும்பத்துல இருக்க உறவுகளும் இப்படித்தானங்க இருக்காங்க. மகிழ்ச்சிங்கிறது இதுதானே மகிழ்ச்சிங்கிறது. மகிழ்ச்சின்னா நீங்க ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்காதீங்க, அமைதியா அந்தந்த உறவுகளை மதிச்சு நடக்கிறதுங்கிறதே ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும் தானே. பாடும் பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழி கேளுங்கள், அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள், சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எனக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய், விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவிரை. இந்த மகிழ்ச்சிய நீங்க பணம் காசு கொடுத்து வாங்க முடியுங்களா? ஒரு பெரிய பங்களா இருக்கலாம், அந்த வீட்டுல வந்து கிரானைட்டால இழைச்சிருக்கலாம், பல கோடி ரூபாய் இருக்கலாம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள மனுஷங்க 4 பேரோட பேச்சு சத்தமோ சிரிப்பு சத்தமோ கேட்கலன்னு வைங்களேன், அதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க, பிரயோஜனமே இல்லை. ஆனா ஒரு குடிசை வீட கூட மனுஷங்களா இப்ப நம்ம டிவியில
ஓடுறாங்க. எதுக்காக எல்லாம் ஓடுறாங்க? சென்னையில வேற வழி இல்ல, பொழப்ப தேடி போயிருக்காங்க, தேவைக்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா மகிழ்ச்சியும் மனநிறைவும் நம்ம சொந்த பந்தங்கள்ட்ட தான்டா இருக்குன்னு அத்தனை பேர் ஊரை நோக்கி ஓடி வராங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் அந்த மகிழ்ச்சிங்கிறது சொந்த பந்தங்கள் வீடுகள்ல தானங்க இருக்கு. அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தும். இந்த மனோரமா நடிச்ச படம், இந்த பாண்டவர் பூமிங்கிற, அதுல அப்படியே மொத்த குடும்பமா இருப்பாங்க, ரொம்ப சாதாரண வீட்டுல இருப்பாங்க அவங்க. ஆனா அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்குமே நான் பாக்குறேங்க, இந்த நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடிய வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்க வீடுகள்ல எல்லாம் இல்லாத சந்தோஷம் தோட்டத்துக்கு நடுவுல சொந்தமா கூட இருக்காதுங்க, நிலம் குத்தகைக்கு எடுத்தா இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு, அதுல ஒரு குடிசை போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, உண்மையா கஷ்டம்தான். ஆனா அந்த மனிதர்களோடு இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் இருக்கு பாருங்க, சொந்தங்களோடு இருக்கிற நெருக்கம்ங்கிறது, இந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் பணக்கார வீடுகள்ல நம்ம ஒருபோதும் பார்க்கவே முடியாதுங்க. ஆகவே அதனால பணம் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவோம்னா ஏழைன்னு சொல்லுவோம். பணம் காசு இல்லைன்னா அதோட முடிச்சு போயிருமா, காசு பணம் இல்லப்பா அவன் ஒரு ஏழைப்பா அப்படின்றாங்க. ஆனா சொந்த பந்தங்களும் உறவுகளும் இல்லைன்னா அந்த வீட்டுல வாழக்கூடிய அந்த தனி மனிதனுக்கு பேர் அனாதைன்னு பேருங்க. ஒரு மனிதன் ஏழையாக இருக்க வேண்டுமா அனாதையாக உணர வேண்டுமா என்பதை அவர்களே முடிவு செய்யட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.